23,000 தொழிலாளர்களின் எதிர்காலத்தை பலிக்கடாயாக்கியுள்ள அரசாங்கம். யாழில் உள்ள பள்ளிவாசலுக்குள் வாளுடன் புகுந்த இளைஞர், போலீசார் தீவிர விசாரணை. ஆழ்கடலில் ஆயுதங்களுடன் மீன்பிடி படகொன்று கடற்படையினரால் கைப்பற்றல். கோட்டா மீது 17ஆம் தேதி விசாரணை. எரிபொருள் விலை எதனால் உயர்த்தப்பட்டது? விளக்கம் அளிக்கின்றது அரசாங்கம். கடற்கரைகளில் அபாயகரமான மசக்கு எண்ணெய் கசிவுகள், ஏற்பட்டுள்ள புதிய சிக்கல். இலங்கையின் சில பகுதிகளில் திடீர் மின்தடை. ஈரானிய போர்க்கப்பலில் உயிரிழந்தோர், வெளியான சட்ட மருத்துவ குழுவின் அறிக்கை. யாழில் சைவ ஆலயத்தின் சிலை உடைப்பு, சந்தேக நபரை கைது செய்த போலீசார். தமிழகத்திலிருந்து வெளிநாட்டுக்கு தப்பி செல்ல முயன்ற இலங்கையர் அதிரடி கைது. போர் எதிரொலியால் குறைந்து தேயிலை ஏற்றுமதி, பில்லியன் டாலர் வருமான இழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். தேர்தலுக்கு முன்னர் தேசிய சொத்துக்களை பாதுகாப்பதாக கூறி அதிகாரத்தை கைப்பற்றிய தற்போதைய அரசு இன்று இலங்கை மின்சார சபையின் இறுதி ஊர்வலத்தை அறிவித்துள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். அரசின் தற்போதைய நகர்வுகள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் தெரிவிக்கையில், தேர்தலுக்கு முன்பு மின்சார சபையின் 23,000 தொழிலாளர்களை வீதியில் இறக்கி எக்காரணம் கொண்டு மின்சார சபையை தனியார் மயமாக்க விடமாட்டோம் என மக்கள் விடுதலை முன்னணி உறுதியளித்தது. ஆனால் இன்று அதிகாரத்தை பெற்றவுடன் அந்த வாக்குறுதியை தட்டி கழித்து சபையை பல துண்டுகளாக பிரிக்கும் திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. மின்சக்தி துறை என்பது நாட்டின் தேசிய பாதுகாப்புடன் நேரடி தொடர்புடையது. எனவே இதன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மிகவும் பொறுப்புணர்வுடனும் வெளிப்படைத்தன்மையுடனும் முன்னெடுக்கப்பட வேண்டும். ஆனால் தற்போதைய அரசு தன்னிச்சையாகவே செயல்படுகின்றது. அதிகார போதையில் இருக்கும் ஆட்சியாளர்கள் தங்களை நம்பி வாக்களித்த 23,000 தொழிலாளர்களின் எதிர்காலத்தை பலக்கடாயாக்கியுள்ளனர். அவர்களின் வாழ்வாதாரம் இன்று கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளது. மின்சார சபையில் சீர்திருத்தங்கள் தேவை என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த சீர்திருத்தங்கள் நிறுவனத்தையே இல்லாதொழிப்பதாக அமையக்கூடாது. ஒரு தசாப்த காலமாக இந்த மறுசீரமைப்புகளை எதிர்த்து வந்தவர்கள் என்று மக்கள் ஆணையை அப்பட்டமாக காட்டிக் கொண்டுள்ளனர். தொழிலாளர்களுடன் கலந்தாலோசிக்காமல் இவ்வாறான தனிப்பட்ட முடிவுகளை எடுக்க முடியாது. ஏற்கனவே நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தை முறைமையான திட்டமிடலின்றி பாதிப்புக்குள்ளாக்கிய இந்த அரசு இப்போது ஒட்டுமொத்த மின்சார சபையையும் நாசமாக்கியுள்ளது. 23,000 குடும்பங்களின் எதிர்காலத்தை இருளுக்குள் தள்ளியுள்ள இந்த மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்கவில்லை. இனியாவது இவர்களது பொய்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்று நாட்டு மக்களிடம் கேட்டுக் கொள்கின்றோம் என்றார். யாழ்ப்பாணத்தில் உள்ள பள்ளிவாசல் ஒன்றில் தொழுகை இடம்பெற்றுக் கொண்டிருந்த வேளை வாளுடன் புகுந்த இளைஞரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஓட்டுமடம் பகுதியை அண்டிய பகுதியில் உள்ள பள்ளிவாசல் ஒன்றில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை மாலை இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், பள்ளிவாசலை அண்டிய பகுதியில் இரு இளைஞர்களுக்கு இடையில் முரண்பாடு ஏற்பட்ட நிலையில் ஒருவர் மற்றவரை வாளால் வெட்ட முற்பட்டுள்ளார். குறித்த தாக்குதலில் இருந்து தப்பிக்க அங்கிருந்து ஓடிய இளைஞன் அருகில் இருந்த பள்ளிவாசல் ஊடாக தப்பியோடியுள்ளார். அதன்போது குறித்த இளைஞனை வாளுடன் துரத்தி வந்த இளைஞனுடன் பள்ளிவாசலுக்குள் புகுந்த வேளை அங்கு தொழுகையில் ஈடுபட்டிருந்தவர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் அங்கிருந்தவர்கள் வாளுடன் வந்த இளைஞனின் வாளினை பறிமுதல் செய்தனர். அதனை அடுத்து அங்கிருந்து குறித்த இளைஞனும் தப்பி சென்ற நிலையில் சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து பள்ளிவாசலுக்கு சென்ற போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர். கடற்படையினரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட நடவடிக்கை ஒன்றின் போது இலங்கைக்கு தெற்கே உள்ள ஆழ்கடல் பகுதியில் போதைப் பொருள் என சந்தேகிக்கப்படும் பொதிகள் மற்றும் ஆயுதங்களை ஏற்றிச் சென்று பல நெடுநாள் மீன்பிடி படகொன்று கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. சந்தேகத்திற்கிடமான முறையில் பயணித்த இந்த படகினை சோதனையிட்ட போது இந்த சட்டவிரோத பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளன. தற்போது குறித்த படகு மற்றும் அதில் இருந்த பொருட்கள் மேலதிக விசாரணைகளுக்காக சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்காகவும் கடற்படை ஊடகப் பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் எதிர்வரும் 17ஆம் தேதி விசாரணைக்காக ஆஜராக உள்ளார். ஏற்கனவே அவர் விசாரணைக்காக ஆணைக்குழு அழைத்திருந்த போதும் சிங்கப்பூர் செல்வதால் தம்மால் வர முடியாதென கோட்டாபய எழுத்து மூலம் அறிவித்திருந்தார். 17ஆம் தேதி ஆஜராகும் கோட்டாபயவிடம் சாட்சியம் பதிவு செய்யப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் எரிபொருள் விலை எதனால் உயர்த்தப்பட்டது என்பது குறித்து அரசாங்கம் விளக்கம் அளித்துள்ளது.
உள்நாட்டு பொருளாதார நிலைமைகளை மட்டும் கருத்தில் கொள்ளாது உலக சந்தை நிலைமைகளை கருத்தில் கொண்டும் இந்த விலை மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாஜித் இந்திக்கு தெரிவித்துள்ளார். இந்த விலை அதிகரிப்பு காரணமாக போக்குவரத்து செலவுகளும் பொருட்களை போக்குவரத்து செய்யும் செலவுகளும் அதிகரிக்கக்கூடும் என தெரிவித்துள்ள அவர், சேவைகளின் விலைகளும் உயரக்கூடிய நிலைமை காணப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் மக்களுக்கு ஓரளவு அழுத்தத்தை எதிர்நோக்க நேரிடும் என்றும் கூறியுள்ளார். முச்சக்கர வண்டிகள், பாடசாலை வேன்கள், பேருந்துகள் மற்றும் தொடருந்து உள்ளிட்ட ஒட்டுமொத்த போக்குவரத்து கட்டணங்களும் அதிகரிப்பதற்கு குறித்த சங்கங்கள் நடவடிக்கை எடுக்கும் என்றும் கூறினர். இதன் மூலம் பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகளும் உயரக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது. எவ்வாறெனினும் இவ்வாறான ஒரு நிலைமையின் கீழும் இந்த நாட்டின் எரிபொருள் விநியோகத்தை தொடர்ச்சியாக முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. உலகில் தற்போது நிலவி வரும் நெருக்கடிகளை கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிராந்திய வலயத்தின் ஏனைய நாடுகளும் இதே நிலைமையை இதில் நோக்குவதாகவும் கூறியுள்ளார். உதாரணமாக பாகிஸ்தானில் எரிபொருள் விலை சுமார் ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் பங்களாதேஷில் எரிபொருள் பிரச்சினையை தீர்ப்பதற்கு அந்நாட்டு பல்கலைக்கழகங்கள் மற்றும் பாடசாலைகளை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். காலி, ஹிக்கடுவ மற்றும் பராளிய கடற்கரைகளில் எண்ணெய் கசிவுகள் அபாயகரமான மசகு எண்ணெயின் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கடல்சார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த பகுதிகளில் உள்ள கடற்கரைகளில் எண்ணெய் கசிவுகள் குறித்த ஊடகவியலாளர் சந்திப்பு நேற்று சுற்றுச்சூழல் அமைச்சில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற கடல்சார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் சமந்த குணசேகர இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் அமைச்சர் தம்மிக்க படபெந்தியின் அறிவுறுத்தலின் பேரில் கடற்கரையில் சிந்தப்பட்ட எண்ணெயை அகற்றும் நடவடிக்கை கடந்த 7ஆம் தேதி முதல் கடல்சார் சுற்றுச்சூழல் அதிகார சபையால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். நேற்று பிற்பகல் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின்படி கடலில் மிதந்த எண்ணெய் பீப்பாய் ஒன்றினால் கசிவு ஏற்பட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த வகை எண்ணெய் பிஸ்டன் மூலம் இயக்கப்படும் காற்று அமுக்கிகளின் உட்புற பாகங்களை உயவூட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு வகை மசகு எண்ணெய் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் இது ஆபத்தான எண்ணெயாக வகைப்படுத்தப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். கடலோரத்தின் தூய்மையை பாதுகாப்பதற்காக கடல்சார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆணையம், கடலோர போலீஸ் படைத்துறை மற்றும் தொடர்புடைய பங்குதாரர்களுடன் இணைந்து சுத்தம் செய்யும் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தற்போதைய சூழ்நிலை காரணமாக கடல் மீன்கள் மற்றும் ஆமைகள் உள்ளிட்ட கடல்வாழ் உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிப்பதாக எந்த அறிக்கையும் இல்லை என்றாலும் கடல்சார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆணையம் அதில் மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றது. கடல்சார் அமைப்பில் ஏற்படும் தாக்கத்தை குறைக்க தேவையான அனைத்து தொழில்நுட்ப தலையீடுகளும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இலங்கையிலிருந்து ரோம் நகருக்கு புறப்பட்ட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் UL 1213 தொடர்பாக சமூக ஊடகங்களில் பரவும் தகவல்கள் தவறானவை என்று இலங்கை சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. இலங்கை சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் அறிக்கையை வெளியிட்டு இதனை குறிப்பிட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் UL 1213 தொடர்பாக சமூக ஊடகங்களில் பரவும் தகவல்கள் அனைத்தும் உண்மைக்கு புறம்பானவை என்றும் தெரிவித்துள்ளது. ஐரோப்பா மற்றும் வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கும் சுற்றுலா பயணிகள் மற்றும் இலங்கை பயணிகளை திருப்பி அனுப்பும் நோக்கத்துடன் UL 1213 விமானம் நேற்று ரோம் நகருக்கு புறப்பட்டது என்றும் இதனால் ரோம் நகருக்கு நேரடியாக பயணிக்க டிக்கெட் முன்பதிவு செய்ய பயணிகள் நாட்டிற்கு பயணிக்க முடியும் என்று மேலும் கூறுகின்றது. இருப்பினும் இந்த விமானம் ரோமில் சிக்கி தவித்து ஒரு அமைச்சரை அழைத்து வர பயன்படுத்தப்பட்டதாக சமூக ஊடகங்கள் தெரிவிக்கப்பட்டது. இதேவேளை சம்பந்தப்பட்ட அமைச்சர் சில நாட்களுக்கு முன்பு நாட்டுக்கு வந்திருந்தார் என்று தொடர்புடைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டங்களின் சில பகுதிகளில் திடீர் மின்தடை ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு 9, கொழும்பு 14 மற்றும் கம்பகாவின் சில பகுதிகளிலும் இவ்வாறு திடீர் மின்தடை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மின்சார தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்துள்ள பணி பகிஷ்கரிப்பின் காரணமாக தற்போது ஏற்பட்டுள்ள மின்தடையை சீர் செய்ய தாமதமாகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 8 கோரிக்கைகளை அடிப்படையாக வைத்து இலங்கை மின்சார தொழிற்சங்கங்கள் நேற்றைய தினம் பிற்பகல் 3 மணி முதல் பணி பகிஷ்கரிப்பை ஆரம்பித்துள்ளனர். இந்த பணி பகிஷ்கரிப்பு 24 மணி நேரத்துக்கு தொடரும் என்று இலங்கை மின்சார சபை தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கத்தின் தலைவர் கோஷல் அபேசிங்க தெரிவித்துள்ளார். இருப்பினும் மின்சார சபையில் மாற்றம் ஏற்படுத்தி புதிய நிறுவனங்களில் இணைப்பது ஊழியர்களின் உரிமைகள் மற்றும் சலுகைகளில் எந்த பிரச்சனையையும் ஏற்படுத்தாது என்று இலங்கை மின்சார சபையின் மாற்று பணிக்குழுவின் தலைவர் புபுதன ரோஷன் தெரிவித்துள்ளார். ஈரானிய கடற்படைக்கு சொந்தமான ஐரியஸ் டீனா போர்க்கப்பலில் இருந்த மாலுமிகள் பலத்த காயங்கள் மற்றும் நீரில் மூழ்கியதன் காரணமாகவே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை பிரேத பரிசோதனையை மேற்கொண்ட சட்ட மருத்துவ அதிகாரிகள் குழுவின் தலைவர் பேராசிரியர் UCP பெரேரா தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பலத்த காயங்கள் மற்றும் நீரில் மூழ்கியது மரணத்துக்கு காரணம் என்று பிரேத பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிவித்த பேராசிரியர், உயிரிழந்தவர்களின் உடல்கள் காலியில் உள்ள கராப்பட்டிய தேசிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் காலவரையறையின்றி வைக்கப்பட வேண்டியிருக்கும்.
வைத்தியசாலையின் பிரேத அறையில் 40 உடல்களை மட்டுமே வைக்கும் வசதி கொண்ட நிலையில் இதனால் ஏனைய உடல்களை பாதுகாப்பதற்காக மற்றும் ஒரு கட்டிடத்தில் ஐசிட்டு பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உடல்களை பாதுகாக்க 2 குளிரூட்டப்பட்ட கொள்கலன்கள் பெறப்பட்டுள்ளன. எனினும் அவற்றில் வெப்பநிலையை -20 முதல் 30 டிகிரி செல்சியஸில் பராமரிப்பது சவாலாக உள்ளது. இந்நிலையில் 84 உடல்களை பாதுகாப்பது எமது பொறுப்பு என்பதனால் அதிக மின்சார கட்டணம் செலுத்த வேண்டியிருந்தாலும் உரிய மரியாதையுடன் உடல்கள் பாதுகாக்கப்படுகின்றன. காயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டவர்களில் 20 பேர் சிகிச்சையின் பின்னர் விடுவிக்கப்பட்டு வெலிசர கடற்படை முகாமுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். மேலும் 10 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என தெரிவித்துள்ளார். மேலும் காலி பிரதான நீதவான் சமீர தொடங்கொட மற்றும் மேலதிக நீதவான் மகேஷ் விஜயதுங்க ஆகியோர் மரண விசாரணை நடாத்தியுள்ளனர். அதோடு பேராசிரியர் யூசிபி பெரேரா, வைத்தியர் அஜித் ரணவேரு, வைத்தியர் ஜானகி வருஷஹண்டே மற்றும் வைத்தியர் ரோகன ரோவன்புர ஆகியோரை கொண்ட குழுவினர் பிரேத பரிசோதனையை மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சரவணை பகுதியில் அமைந்துள்ள சைவ ஆலயம் ஒன்றில் உள்ள சிலை உடைக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து சம்பவம் தொடர்பில் ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் ஒருவரை ஊர்காவல்துறை போலீசார் நேற்று இரவு கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் அவரை ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். போலியான தகவல்களை வழங்கி மோசடியான முறையில் இந்திய கடவுச்சீட்டு பெற்றதாக இலங்கையைச் சேர்ந்த ஒருவரை திருச்சி மாநகர போலீசார் கைது செய்துள்ளனர். சந்தேக நபர் ஆவணங்களின்றி இந்திய கடவுச்சீட்டு விண்ணப்பித்து அதை பெற்றுள்ளார். இதை குறித்து ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து கியூ பிரிவு மற்றும் உள்ளூர் போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள திருச்சி போலீசார் அவர் இந்திய குடிமகன் அல்லாத நிலையில் போலியான இருப்பிட சான்றிதழ் மற்றும் பிற ஆவணங்களை பயன்படுத்தி அதிகாரிகளை ஏமாற்றியது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த மோசடியில் அவருக்கு உதவியவர்கள் யார், ஏதேனும் இடைத்தரகர்கள் மூலம் இந்த கடவுச்சீட்டு பெறப்பட்டதா என்பது குறித்து பாதுகாப்பு பிரிவினர் தொடர்ந்து விசாரணை நடாத்தி வருகின்றனர். முறையற்ற வகையில் கடவுச்சீட்டு பெற்று வெளிநாடுகளுக்கு செல்ல முயன்றாரா என்ற கோணத்தில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இலங்கையிலிருந்து தமிழகம் வருபவர்கள் இதுபோன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதை தடுக்க கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஒரு வார கால பகுதியில் தேயிலை ஏற்றுமதி மூலம் இலங்கைக்கு கிடைக்கவிருந்த 10 முதல் 15 மில்லியன் டாலர் வருமானம் இழக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை தேயிலை ஏற்றுமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கை தேயிலை ஏற்றுமதியில் கிட்டத்தட்ட பாதியளவு மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. அத்தோடு தேயிலையின் ஏற்றுமதி மூலம் ஆண்டுக்கு $1.5 பில்லியன் வருமானத்தில் $530 மில்லியன் வருமானம் மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்தே கிடைக்கின்றது. இந்த நிலையில் போர் காரணமாக கப்பல் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதாலும் காப்புறுதி கட்டணங்கள் அதிகரித்துள்ளதாலும் இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் பெரும் நிதி நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளனர். இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு எதிர்வரும் சித்திரை புத்தாண்டு காலத்தில் தோட்ட உரிமையாளர்களுக்கு ஏற்படும் நிதி நெருக்கடியை தவிர்க்க சலுகை கடன்களை வழங்குமாறும் தேயிலை விற்பனை மற்றும் உர விநியோகத்தில் சலுகைகளை வழங்குமாறும் தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. அத்துடன் ஏற்றுமதி வரியில் 15% ஒதுக்கி இவ்வாறான அவசர காலங்களில் தோட்ட உரிமையாளர்களை பாதுகாப்பதற்கான சுயாதீன நிதியொன்றை உருவாக்குமாறும் அவர்கள் முன்மொழிந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ஜெஃப்நக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglary.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.